வரலட்சுமி நோன்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சப்த கன்னிகளை அழைக்கிறதுக்காக சப்த கன்னிகளும் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை பண்ணி உள்ளே கூட்டு போகிறதுக்காக நிற்க வச்சுருக்கேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஜாலியிலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு பாதத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் அச்சதை போட்டு எல்லாமே பண்ணேன். எல்லா குட்டீஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பார்க்க ஒருத்தரும் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுருந்தா கூட அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏதோ பண்ணுறாங்க நமக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அவங்க ஃபேஸில். இந்த குட்டீஸ் தான் நல்லா இருந்தாங்களே ஸ்டார்டிங். அவங்க நீங்களே பாருங்கள், அவங்களுக்கு ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்று உள்ள சந்தோஷம், ஒரு சிரிப்பு வேற. ஒன்றுக்கும் நமக்கு பொட்டு வைக்கிறாங்க, நமக்கு பூ வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான் அவங்களுக்கு. எல்லாருமே அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் துருத்துருன்னு இருக்கிற ஆள் தான், கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்கார மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க, நமக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தாங்க எல்லா குட்டீஸுமே. கேமரா பாருங்க எல்லாரும், கேமரா எங்க இருக்கு? சார் உன்னையாவும் வீட்டுக்கு போக சொன்னது கரியல் நைட்டை பாரு கேமரால. சாதனா தான் போயிட்டு ஓடி ஓடி வரணுமா இப்போ? எடுக்கவா எப்படி அண்ணா? இந்த ஆங்கிள் இருந்து எடுக்கவா? ஆங்கிள் வந்துருங்க. இப்படிக்கா வாங்க, ஆன் பண்ணுங்க. கேமரா ஆங்கிள் கரெக்ட்டா வைங்க. மோனா போடு போடு. Thank you. ஆமா இந்த மாமா கொஞ்ச நேரம் நில்லுமா, நான் போயிடுறேன். அவங்களாம் ஓடி வந்துடுவாங்க. சரி அந்த பொண்ணு முன்னாடியே வந்துச்சு. வழி அப்படியே உள்ள போயிடுங்க. எங்க உட்காரணும், எங்க உட்கார வைக்கணும்? அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு. பின்னாடி தள்ளி உட்காருங்க. பின்னாடி பார்த்து உட்கார வைமா. உட்காருங்க. சரியா உட்காரல, பஜ்ஜி ஆயிடும். கன்னத்தில் குங்குமம் மஞ்சள் வச்சோடனே இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலே சாமிக்கு வச்சு சந்தோஷப்படுற மாதிரியே இருந்தது. அவங்களோட சந்தோஷம் பார்க்கும்போது சாமியே சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்தது. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், அந்த முகத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லா குட்டீஸுமே. எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ போட்டு அச்சதை போட்டேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு சப்த கன்னிகளும் உட்கார்ந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறமா எல்லாருக்கும் நன்றியும் சொன்னேன். இன்னும் சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும்.